அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வள்ளல் வளரடி வாழ்க வாழ்க. உலகமெங்கும் உள்ள தமிழ் சான்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இனிய மாலை பொழுதிலே அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியாக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி வள்ளல் பெருமானவர்கள் இது பிறந்த நாள் 1823 வருடம் அக்டோபர் மாதம் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தான். சுபானு வருஷம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி சாயங்கால நேரத்திலே திருமருதூரிலே பயிர் கணக்கு எழுதக்கூடிய ராமையாவுக்கும் சின்னம்மைக்கும் வள்ளல் பெருமான் இறைவனுடைய திரு அருளால் அவதாரம் செய்தார்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி பிறந்த நாள் வருவதானது அபூர்வமானது. 1823ஆம் ஆண்டு 5ஆம் நாள் சுபானு வருஷம் இதே தேதியில் இதே ஞாயிற்றுக்கிழமை வடலூர் பக்கத்திலே உள்ள திருமருதூரில் வள்ளல் பெருமான் அவதரித்தார்கள். இன்றைக்கு இந்த அவதாரம் நிகழ்ந்து 203 ஆண்டுகள் ஆகிறது. 203 ஆண்டுகளுக்கு முன்னாடி யமுனை வென்ற எம்பெருமான் வள்ளலார் இந்த பூமியிலே மனித கோலம் தாங்கி வந்து இறைவன் அருளாலே பிறந்தார்கள். இந்த நல்ல நாளிலே பல செய்திகளை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த வாரத்திலே தெய்வம்பாவை என்று சொல்லி திருப்பாவை திருவம்பாவை போல தெய்வம்பாவை என்ற ஒரு 30 பாடல்கள் அடங்கிய அந்த தயவுக்காகவே எழுதப்பட்ட அந்த தெய்வம்பாவையை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இறையருளால் கிடைத்தது. அதுவே போல இந்த தயவை வள்ளல் பெருமான் மிகவும் சிராகியமாக தூக்கி பிடித்து இந்த தயவுதான் என்னை ஏறாத நிலை மேல் ஏற்றி வைத்து இரவா பெருநிலைக்கு கொண்டு சேர்த்தது என்று ஆணைத்தரமாக பேருபதேசத்திலே சொல்லி இருக்கிறார்கள். மற்ற சமய மதங்களில் இந்த தயவு குறைவாக இருக்கிறது. சன்மார்க்கத்திலே தான் அன்பு, கருணை, தயவு என்பவைகளெல்லாம் இந்த சுத்த சன்மார்க்கத்தில் நிறைய வள்ளலார் சொல்லியிருக்கிறார்கள். அன்பும் தயவும் அருளும் கருணை என்பன இந்த 4மே ஒரே பொருளை குறிக்கக்கூடியதுதான். இருந்தாலும் வள்ளல் பெருமான் தயவு என்ற சொல்லைத்தான் எடுத்து கையாளுகிறார் திருவருட்பாவிலே வசன பாகத்திலே. இதே போல திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த ஐயா அவர்களும் இதே தயவை பற்றி தான் மிக விளக்கமாக அதன் பெருமைகளை பற்றியெல்லாம் அருமையாக சொல்லி இருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த தயவு என்பது ஒவ்வொரு மனித ஜீவனுடைய உள்ளத்திலும் உயிரிலே கலந்தது, உடம்பிலே கலந்தது, அறிவிலே கலந்தது. ஆகையினாலே அந்த தயவுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்று எண்ணி தெய்வம்பாவையை பாடினோம். அதுவே போல இந்த தயவுக்கு திருப்பள்ளி எழுச்சி என்ற ஒரு பாடலையும் பாடலாம். ஏனால் தயவு என்பது எல்லா மக்கள் உள்ளத்திலும் எழ வேண்டியது, இருக்க வேண்டியது, வளர வேண்டியது. அந்த தயவு இருந்தால்தான் பிறர் மீது முதலிலே அன்பு காட்ட முடியும். தயவு இருந்தால்தான் பிறர் குற்றங்களை எல்லாம் சின்ன சின்ன குற்றங்களிலிருந்தே நாம் அவர்களை மன்னித்து நண்பர்கள், உறவினர்கள், இல்லத்தில் எல்லாரிடத்திலும் நாம் தயவை எதிர்பார்த்து அந்த தயவை அவர்களுக்கு போதித்து அவரிடத்தில் தயவு காட்டும். அதே போல சகல உயிர் பிராணிகள் மத்தியிலும், எல்லா விதமான பிராணிகள் மத்தியிலும் நாம் தயவு காட்ட வேண்டும். அதையெல்லாம் எண்ணித்தான் வள்ளல் பெருமான் எல்லா உயிர்களிடத்தும் மக்கள் தயவு செய்ய வேண்டும். அந்த தயவினாலே அன்பு உள்ளத்திலே வளரும். அன்பு வளர்ந்தால் அருள் உண்டாகும். அருள் உண்டானால் நாம் ஆண்டவனை அடையிறதற்கு ஒரு மார்க்கம் அறிவிலே உதயமாகும். வள்ளல் சொல்கிறார், நான் இப்பொழுது இந்த உருவத்தில் இருக்கிறேன். கொஞ்ச காலத்திலே நான் உங்கள் எல்லார் உள்ளத்திலும் புகுந்து கொள்ளுவேன்.
சில காலத்துக்கு என்னை நேரடியாக நீங்கள் பார்க்க முடியாது, இந்த திருக்கதவத்தை சாத்திவிடப் போகிறோம் என்று சித்தியூடாகத்திலே இந்த பேருபதேசத்திலே சொல்லுகிறார். இந்த திருக்கதவத்தை நான் சாத்திவிடப் போகிறேன். கொஞ்ச காலத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த திருவிளக்கனை நீங்கள் கடவுளாக பாவித்து அந்த ஜோதியை வணங்கி வாருங்கள், அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும் என்று சொல்லி நீண்ட உபதேசமும் பிரசங்கமும் இந்த தயவை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். ஆகையினாலேதான் வள்ளல் பெருமானுடைய தயவம்பாவை அவருக்கு பாடியதைப் போல இந்த தயவுக்காக வேண்டி தயவு திருப்பள்ளி எழுச்சி என்று ஒரு 11 பாடல்களை அடியன் பாடினேன். அதனை எல்லோருக்கும் அதனை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தினாலே அந்த 11 பாடல்களை இன்றைக்கு வள்ளலார் உதயமான 203வது ஆண்டாகிய இந்த புரட்டாசி மாதத்திலே அதை இங்கே உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். வள்ளல் பெருமானுடைய அருளினாலே கருணையினாலே உலக மக்களாமாய நாம் எல்லோருமே இல்லத்தில் வெளியே மற்ற எல்லாரிடத்திலுமே தயவாக பேசுதல், தயவாக பழகுதல், தயவாக வாழ்தல் என்ற குறிக்கோளுடன் நாம் இருந்தோமையானால் நோய் அணுகாது, பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் ஏற்படாது. நல்ல விதமாக நீண்ட நெடுங்காலம் எல்லோரிடத்திலும் அன்புடனும் தயவுடனும் வாழ்ந்தால் நாம் உலகத்தில் மற்றவர்களையும் வாழ வைப்போம், நாமும் நீடித்து இருப்போம் என்று சொல்லி இந்த தயவு திருப்பள்ளி எழுச்சியை ஆரம்பிக்கிறேன். சான்றோர்கள், தமிழறிஞர்கள், புலவர் பெருமக்கள், ஏது மரியாத நான் என் உள்ளத்திலே எழுந்த ஒரு ஆவலின் காரணமாக இந்த பாடல்களை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறேன். குற்றம் குறைகள் இருந்தால் குற்றங்குறைகளை களைந்து அதனை ஏற்றுக்கொண்டு என்னை திருத்தியோ அதை எனக்கு தபால் மூலியமாக சொல்லியோ எல்லா பிழைகளையும் பொறுத்தருள வேண்டும். தங்களுடைய கருத்துக்களை இந்த செல்போனிலே நீங்கள் பதிவு செய்யலாம். வாரம் 2 முறை புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வாரத்துக்கு 2 முறையாக சுத்த சன்மார்க்க சேனல் என்ற இந்த நம்முடைய சேனலிலே வாரம் 2 தடவை சுத்த சன்மார்க்கத்தை பற்றிய பாடல்களுக்கு ஒரு சில விளக்கமும், அதே போல ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் எல்லோரும் பேருபதேசத்தை படிக்க வேண்டும், அதே போல உபதேச குறிப்புகளை படிக்க வேண்டும் என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அல்லவா. யாரும் படிக்கிறார்களோ இல்லையோ தெரியாது, ஆனாலும் என்னுடைய கடமை சொல்ல வேண்டியது. இப்பொழுது இது முடிந்த பிறகு புரட்சி துறவியாகிய வள்ளலார், யமனை வென்ற வள்ளலார், நமது தமிழ்நாட்டிலே மருதூரிலே பிறந்த வள்ளலார், 203 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம் மூதாதையர்கள் தோன்றும் துணையாக வாழ்ந்த வள்ளலார் தயவை மிகச்சிறந்த ஒரு பொருளாக கருதி அதை வாழ்க்கையில் கடைபிடித்து இரவாமையை பெற்றார்கள். ஆகையினாலே அந்த தயவுக்குரிய இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலை தங்கள் முன்னால் இப்பொழுது அரங்கேற்றம் செய்வதைப் போல உலக மக்கள் அத்தனை பேரையும் வணங்கி இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை துவங்குகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நித்திய சூரியராகி நின்றுலகில், நித்திய சூரியர் என்றைக்குமே அணையாதது, கடமை தவறாதது சூரியன் இல்லையா. அதே போல கருணை மிக்க கடவுள் ஒரு நாளும் தவறாதபடிக்கு நித்திய சூரியராகி இருந்து உலகத்திலே இந்த உலகம் பிறந்த நாளிலிருந்து சரியான நேரத்துக்கு தன்னுடைய கடமையை செய்து வருபவர் சூரியன். அப்படி நித்திய சூரிய ராயினின் உலகில் சத்தியம் வாழ்ந்திட வாழும் மெய் தயவே, சித்தியல் முழுமை சித்தியல் முழு முயன்று நாம் பெற்றிட, முத்தியல் முழு நிலை, சித்தி முத்தி என்று சொல்வார்கள் அல்லவா. அந்த முத்தி
முத்தி இயலை பற்றிய முழு நிலை என்னவென்றால் இறுதியில் சித்தி அடைவது. அந்த சித்திக்கு முன்னுள்ள சாதனம் முத்து, அது முத்தியல். அந்த முத்தியல் முழு நிலை முயன்று நாம் பெற்றிட, சாதாரணமாக பெற முடியாது, முயற்சி செய்து நாம் பெற வேண்டும். முத்தியல் முழுநிலை முயன்று நாம் பெற்றிட வித்தியல் தயவெனும் விமலசர் குருவே, பக்தியில் திளைத்திட பதம் அருள் பதமே. அதற்கு முதனாலே பக்தி வேண்டும். பக்தி இருந்தால்தான் கடவுள் நம்பிக்கை வரும். இப்போ கடவுள் நம்பிக்கை வர வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பக்தி வேண்டும். பக்தி என்பது இறைவன் மேல், எல்லாம் வல்ல இறைவன். இப்படி நித்திய பரியந்தம் காலையில் 6 மணிக்கு சூரியன் உதித்து சாயங்காலம் 6 மணிக்கு அஸ்தமனமாகி மறுபடியும் காலையிலே நம்மை எழுப்பிடுவதற்கு நேரம் தவறாமல் வருகிறார் அல்லவா? இது யார் என்றால் இது கடவுள். இந்த கடவுளுக்கு அனுசரணையாக இருப்பது வானம். இந்த வானமும் இந்த பூமியும் நாம் சுவாசிக்கும் காற்றும் இந்த உலகத்திலே உள்ள நீரும் நெருப்பும் ஆகிய இந்த பஞ்சபூதங்களாகிய இந்த மிக பெரும் சக்திகளே உண்மையான கடவுள் என்று வள்ளலார் பல இடங்களிலே சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து வரும் நாளிலிருந்து இந்த உரைநடை பகுதி முழுவதையும் படித்து விளக்கம் சொல்லி, பாடல்களை படித்து அதற்கு விளக்கம் சொல்லி, வள்ளலார் என்ன கொள்கைக்காக உலகத்திலே அவதரித்தார்களோ அதை அவர் நிறைவேற்றினார். அவரையே சதமாக நம்பி இருக்கக்கூடிய சன்மார்களாகிய நாமும் அறம் பிறளாது, நெறி பிறளாது, சன்மார்க்க நெறியின் என்றும் மாறாதபடிக்கு அந்த வள்ளல் பெருமானுடைய பேரருளினாலே திட சித்தத்தோடு பத்தியத்தோடு இருந்து அந்த இரவா நிலையை பெறுவதற்கு முயற்சி செய்வோம் என்று சொல்லி, பக்தியில் தழைத்திட பதமருள் பதமே. கடவுள் மேல் பக்தி இருக்க வேண்டும் அல்லவா? அந்த பக்தி மூட பக்தியாக இருக்கக்கூடாது, அறிவு சார்ந்த பக்தியாக இருக்க வேண்டும். பக்தியில் தழைத்திட பதமருள் பதமே, பவவினை அகன்றிட பழர்தரு சுடரே. முன்னாதி பின்னாதி ஜென்மங்களிலே நாம் ஏதாவது தவறுகள், போக்குவரத்துகள் நாமோ முன்னோர்களோ செய்திருந்தால் அந்த பாவங்கள் எல்லாம் கூட நன்மையும் தீமையும் ஒவ்வொரு ஆன்மாவை வந்து சூழ்ந்து ஒவ்வொரு பிறவியிலும் அது தொடர்ந்து வரும். அப்படி அந்த பவ வினை, பாவ வினைகள் எல்லாம் அகன்றிட படர்தரும் சுடரே. தத்துவ மொழிர் தயாபெருஞ்சோதி தந்தையீர் வள்ளி எழுந்தருள் வீரே. சர்க்குரு நின் திரு வடிப்பதம் பணிந்தே சாற்றினேன் நான் ஒரு சங்கற்பம் அடியேன். நற்குண நற்செயல் நன்னெறி நடந்திட. ஒருவருக்கொருவர் நம்முடைய மனம்தான் நமக்கு அறிவு, மனம்தான் குரு. அறிவு சொன்னபடி போனால் நாம் பிழைத்துக் கொள்ளலாம், மனம் சொன்னபடி போனால் பிழைப்பது கஷ்டம். ஆகையினால்தான் ஔவையரம்மா மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்றார். அறிவு போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. இதை குறித்து கொள்ளுங்கள். ஆகவே நற்குண நற்செயல் நன்னெறி நடந்திட நாளுமே திருவருள் நல்கிட வேண்டுமே. ஒவ்வொரு நாளும் நின் திருவருள் இருந்தால்தான் நல்ல புத்தி வரும், நல்ல மனம் வரும், எல்லோரும் வாழ வேண்டும் என்ற அந்த உயர்ந்த சிந்தனை வரும், பொய் பொறாமைகள் மனதை விட்டு அகலும். அப்படி நாளுமே திருவருள் நல்கிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய திருவருள் எனக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் என்னுடைய மனத்திலே உள்ள தீமைகள் எல்லாம் அகலும். விளக்கை வீட்டிலே ஏற்றி வைத்தால் இருள் அகலுவதைப் போல அருள் உதயமாவதற்கு நின் திருவருள் தேவை. ஆகவே நாளுமே திருவருள் நல்கிட வேண்டும். பொற்குண தயவுள்ளம் பொங்கிடும் அன்பர்கள் போற்றினர் தயவென புகுந்து நின் வாசலில். தற்பர தவமருள் தயாபெருஞ்சோதி தன்மையீர் பள்ளி எழுந்தருள் வீரே. எங்கிருந்து எழுந்தருள சொல்லுகிறார்? உள்ளத்தின் உள்ளே இருந்து அந்த தயவு மலர வேண்டும். உளம் மகிழ்ந்தது, மனமா சகன்றது, உயர் தயா நெறி ஒன்றியே உள்ளம் நிறைந்தது. உன்னை வணங்க வணங்க
திருவருட்பாவை படிக்க படிக்க தேனோரும் திருவருட்பாக்கினுடைய அந்த மகிமையினாலே என் உள்ளம் மகிழ்ந்தது. மனம் மாசு கொஞ்சம் கொஞ்சமாக அகன்றது. உயிர் தயாநெறி ஒன்றியே உள்ளம் நிறைந்தது. அந்த தயாநிதியை பற்றி சிந்தித்து சிந்தித்து அதை உள்வாங்கி என் உள்ளம் சற்று தெளிந்து நிறைவடைந்தது. கிளர்ந்தது தயவெனும் கிருபை என் உள்ளத்தே. கிளர்ந்தது, நாமும் தெய்வ வாழ்வு வாழ வேண்டும் என்ற எண்ணம் என் உள்ளத்திலே மலர்ந்தது. கிளர்ந்தது தயவெனும் கிருபை என் உள்ளத்தே. தளர்ந்தது தகர்ந்தது தற்போத உணர்வுகள். நான் என்று சொல்லக்கூடிய அந்த தீய கெட்ட பழக்கம் நம்மால் ஒன்றும் ஆகாது. இருந்த போதிலும் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் செஞ்சேன், நான் தான் கட்டினேன், நான் தான் தலைவர் என்று சொல்லக்கூடிய அந்த மமதை மமாகாரம் என்று அதை வடமொழியிலே சொல்லுவார்கள். அந்த மமாகாரம் உள்ளத்திலிருந்து தளர்ந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக திருவருள் உள்ளே புகுந்ததினாலே இருள் விலகுவது போல தகர்ந்தது தற்போத உணர்வுகள். அந்த நான் என்கின்ற அந்த தற்போதமிக்க அந்த தீய எண்ணங்கள் அகன்றது. வளர்ந்தது தயவெனும் நற்றருள் உலகினர் வாழ்க நற்தயவென வாழ்த்தி நிற்கின்றார். ஞானசபை வாசலிலே இன்றைய பொழுதிலே 6 மணிக்கு ஜோதி தரிசனம் பார்ப்பதற்கு லட்சோபலட்சம் மக்கள் நின்று அந்த தயவு 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 என்று சொல்லி அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை ஓதி வளர்ந்தது தயவெனும் நற்றருள் உலகினர் வாழ்க நற்தயவென வாழ்த்தி நிற்கின்றார். வளர்தவ கொழுந்தே தயாபெருஞ்சோதி வாழ்க வாழ்குருவே வள்ளி பள்ளி எழுந்தருள் வீரே. வாழ்குருவே, இறப்பில்லாது யமனை வென்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அப்பனே, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, திருவருட் பிரகாச வள்ளலே, ராமலிங்க அடிகளே, நின் பாதங்களே சரணம் என்று நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகையினாலே மற்ற குருமார்களைப் போல நீ மடிந்து போனவரல்ல. வாழ்குருவே, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மெய்ப்பொருளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, பள்ளி எழுந்து அருள் வீரே. என் உள்ளத்திலே இருந்து மலர்ந்து எனக்கு அறிவை புகட்டி அறியாமையை போக்கி உலக மக்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் எழுந்தருளுங்கள், எளியனுடைய உள்ளத்திலும் எழுந்தருளுங்கள் என்று கோரிக்கை வைத்து வணங்குகிறோம். அறியாமை பேய்கள் அகன்றின உளம் விட்டு. அறியாமை பேய்கள், இது கடவுள் அது கடவுள், அதுக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், அல்லது குத்தி ஆட்டினால் கடவுள் அருள் கிடைக்கும், வேறு ஏதாவது ஒரு தெய்வங்களுடைய மத சம்பிரதாயப்பட்ட தெய்வங்களுடைய பெயர்களை சொல்லி கொண்டு இருந்தால், அதாவது உடம்பிலே அந்த மதங்களினுடைய திருச்சின்னங்களை பொறித்து கொண்டு வாழ்ந்தால் நமக்கு அருள் கிடைக்கும் என்பதெல்லாம் அவர்கள் நம்பிக்கையை பொறுத்தது. வள்ளலாரை பொறுத்த மட்டில் அன்பு தயவு அருள் இந்த 3 மட்டுமே கடவுளுடைய அன்பை பெறலாம், அருளை பெறலாம். அப்ப கடவுள் எங்கே இருக்கிறார் என்றால் ஒவ்வொரு மனிதனும் கடவுளே. மனிதர்களுக்குள்ளதான் கடவுள் இருக்கிறார், கடவுளுக்குள்ளதான் மனிதர் இருக்கிறோம். நம்மை விட்டு பிரிந்து கடவுள் வெளியே இல்லை. வெளியே இருக்கிற கடவுள்கள் எல்லாம் புராண கதைகளிலே சொல்லப்பட்ட கடவுள்கள். நம்மை வாழ வைக்கும் கடவுள் எது என்றால் மூச்சு காற்று, நம்முடைய உடல் நலம், நம்முடைய கருவி கரணாதிகள், உள்ளே உள்ள நாடி நரம்புகள், இப்படிப்பட்ட உயர்தரமான நம்முடைய உள்ளுறுப்புகளே நம்மை வாழ வைக்கிறது. வெளியே இருந்து வந்து நம்ம சொல்லுகிறோம் தெரியாதனமாக, கடவுளையே என்னை காப்பாற்றுங்கள் என்று. அந்த கடவுள் யாராக இருக்கிறார் என்றால் மனிதர்களாக இருக்கிறார். சக்தி அதாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்திலே சக்தி இருக்கிறது, நம்முடைய உள்ளத்திலே சிவம் இருக்கிறது. சக்தியும் சிவனுமாக, நாராயணனும் நாராயணனுமாக, நாராயணே நாராயணன் இல்லையா? அதுபோலன சக்தியும் சிவமும் அவரவர் உள்ளத்திலே இருந்து அவரவர்களை வாழ வைக்கிறது. மற்றபடி இதுக்கு மேலே அதிகமான பொருள் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அவரவர்கள் சிந்தித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அறியானை அறிந்திட அருள் புரிந்துற்றீர். இதுவரைக்கும் மூட நம்பிக்கையிலே நானும் திளைத்து கொண்டிருந்தவன் தான். போகாத கோயில் இல்லை,
எந்த கோயிலுக்கு போனாலும் மொட்டை அடிப்பேன், எல்லா சாமிகளையும் கும்பிடுவேன், அங்கேதான் இருக்கிறது என்று உறுதியாக நம்பிக்கொண்டு வாழ்நாளிலே முக்கால்வாசி பகுதியை கோயில் குளங்களுக்கு போவதிலும் சுற்றுவதிலுமாக நிறைய காலத்தை கழித்திருக்கிறேன். திருவருப்பாவை தொட்ட பிறகு, சன்மார்க்கத்துக்கு வந்த பிறகு 1966-67 இருந்து இன்றைய காலம் வரைக்கும் என்னால் இயன்ற அளவு சன்மார்க்க குருக்களை தேடி பிடித்து சன்மார்க்க நூல்களை படித்து சந்தேகங்களை பெரிய குருமார்கள், நம்மை விட அறிவில் சிறந்த பெரியவர்கள் ஆகியவரிடத்திலே சென்று கேட்டு தெளிவு பெற்று இன்றைக்கு அந்த அறியாமை மூடத்தனம் என்பது போய்விட்டது, சத்தியமாக போய்விட்டது. கடவுள் என்பது நம்மை காக்கிறார்கள். உயிராக, உடலாக, நீராக, நெருப்பாக, சக்தியாக அந்த கடவுள் பஞ்சபூதமாக இருக்கிறார்களே ஒழிய சிலைகளில் கடவுள் இருப்பதாக எண்ணுவது அவரவருடைய விருப்பம். ஆகையினாலே அறியாமை அறிந்திட அருள் புரிந்துற்றீர், அறியானை அறிந்திடுதற்கு அருள் புரிந்துற்றீர், அற்றோர்க்கோர் புதையல் வாய்த்தது பேர். ஒன்றுமே இல்லாத ஏழைக்கு ஒரு புதையல் கிடைத்ததை போல அறியாமையிலே மூழ்கி திளைத்து வருடமெல்லாம் கோயில் குளங்கள் என்று சுற்றி வீணாக பழங்களை செலவு செய்து அங்கங்கே மொட்டையெடுத்து அழகு குத்தி கொண்டு நெருப்பிலே இறங்கி நடந்து உருளுதண்டம் போட்டு என்னென்ன வேலைகள் இருக்கிறதோ அவ்வளவும் செய்து கடைசியாக இவைகளில் ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு 90 வயசாகினது. இதுக்கு முன்னாடி என்னை போல மூட நம்பிக்கையிலே திளைத்தவர்கள் இருக்க மாட்டார்கள். எதை பார்த்தாலும் கும்பிடுவேன், அப்படி இருந்தவன். இன்றைக்கு திருவருப்பாவை தொட்டதனாலே தொழுவூர் வேலாயுத முதலியார் சொன்ன வார்த்தை, திருவருப்பாவை தொட்டவன் சிவமாவான், சவமாக மாட்டான். ஏன் வள்ளல் பெருமானுடைய அன்பர்கள் திருநீரை பூசாமல் இருப்பது நன்மை என்று கருதி திருநீரை கூட பூசாமல் சில பேர் இருக்கிறார்கள். ஏனென்றால் நம்முடைய உடல் சுத்த சன்மார்க்கத்தினுடைய முறை பிரகாரம் நீருக்கோ நெருப்புக்கோ அல்லது நம்மை சுடவோ அல்லது புதைக்கவோ கூடாது. இரண்டும் இல்லாதபடிக்கு மரணமில்லா பெருவாழ்வை பெற வேண்டும் என்ற உயர்ந்த குறிக்கோளோடு இருப்பதால் எந்த மதத்தையும் சார்ந்திருக்க கூடாது. மதங்கள் மனிதனை மூடத்தனமாக்கும். மதங்களிலே உள்ள கட்டுப்பாடுகள் படி நடக்க வேண்டும். அதெல்லாம் அறியாமையினாலே மிதந்த காலத்திலே இருந்தது. இப்பொழுது எனக்கு அறிவு தெளிவு ஒரு அளவு ஏற்பட்டிருக்கிறது, பூரணமாக ஏற்படவில்லை. முயற்சி செய்கிறேன். ஆகையினாலே அறிஞர்கள், அன்பர்கள், அகிலமெல்லாம் தயவு அரும்பிட அழைத்தனர் தயவருள் பதியே, அறம்பிரளா தவதயா பெருஞ்சோதி ஐயனே பள்ளி எழுந்தருள் வீரே. என் உள்ளத்திலே இருந்து அந்த தயா பெரும் ஜோதியாக அடுப்பெருஞ்சோதி ஐயனே தயவுடன் திருப்பள்ளி எழுச்சி என் உள்ளத்திலே எழுந்தருளுங்கள். இது உலகத்துக்கெல்லாம் ஒரு புதிய நெறி. தயவு நெறி என்பது பழைய நெறி அல்ல. மூடத்தனமாக ஏதாவது ஒரு அவளுக்கு இஷ்டமான தெய்வங்களை கும்பிட்டு கொண்டு அலைகிற அந்த மாதிரி வெற்று கூட்டம் அல்ல. பக்தி என்பது வள்ளல் பெருமான் சொன்னது மன உருக்கம், மன நெகிழ்ச்சி, இவ்வளவே பக்தி. பக்தி என்பது உயிர்கள் மேலே ஒரு மன உருக்கம் இருக்கணும். ஐயோ இந்த கோழியை கொல்லப்படாது, ஐயோ இந்த ஆட்டை வெட்டப்படாது, அது துடிதி உடுத்தி சாகமே நம்ம எண்ணத்திலே ஒரு கருணை உள்ளம் வர வேண்டும். ஐயோ பக்கத்து வீட்டுக்காரன் பசியாக துடிக்கிறானே, இந்த பிள்ளைகள் எல்லாம் பசியாக தூங்குகிறதே, நம் கதவை அடைத்து கொண்டு சாப்பிடுகிறோமே, இது நியாயமா என்ற உணர்வு யாருக்கு வருகிறதோ அவர்கள் சுத்த சன்மார்க்கிகள். ஆகையினாலே இது ஒரு புது நெறி, தயவு நெறி. புதுநெறி உலகெல்லாம் புகுந்தனர் தயவு, பொதுநெறி இதுவென புகழ்ந்தனர் உலகோர். இது பொதுவான நெறியப்பா, உலகம் எல்லாத்துக்கும் பொருந்தும். இது ஒரு புதிய நெறி. கடவுள் தான் நம்மை காப்பாற்றுவார், கடவுள் பார்த்து கொள்ளுவார் என்று நினைக்காதபடிக்கு புதுநெறி ஆகிய இந்த தயவு நெறி உலகெல்லாம் புகுந்தது. நல்ல தயவு. அந்த தயவு இல்லாததுனாலே தான் ஆங்காங்கே பெரிய கலவரங்கள், யுத்தங்கள் 3 உலகத்திலே மக்கள் இன்றைக்கு யுத்த பயத்தினாலே கோடான கோடியாக செத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மதங்களினாலே என்ன ஆகும் என்றால் கலவரங்கள் வரும்.
மத கலவரங்களினாலே மக்கள் எல்லாம் சாகின்றார்கள். ஏற்கனவே செத்தார்கள், இனிமேலும் மத கலவரம் வந்தால் சாவார்கள். ஆகவே மதம் நமக்கு வேண்டாம். மதம் புனிதமானது அல்ல, மனிதனை அடிமையாக்குவது. நான் மேல் சாதி கீழ் சாதி என்று சொல்ல வைப்பது மதம். அந்த மதத்தை வள்ளலார் விரும்பவில்லை. வள்ளலார் சொன்னதைத்தான் நான் சொல்லுகிறேன். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். வள்ளல் சொன்னார், 9 வருஷத்திலேயே அறிவுத்தெளிவு ஏற்பட்டு இந்த மத மக்களுக்கு உதவாது என்று அந்த நாளிலே 9 வயதிலேயே வள்ளல் பெருமான் சொன்னது. மதம் மிக பெரிய பேய். அந்த ஒரு பேய் நம்மை பிடித்து விட்டால் வாழும் போதும் விடுவதில்லை, செத்த பிறகும் சடங்கு சாங்கியம் என்று வந்து நம்மளை உயிரை எடுக்கும். ஆகையினால்தான் அந்த பெரும் பேயை, மதமான பேயை மனத்துக்குள்ளே புகுந்து விடாதபடிக்கு சர்வ ஜாக்கிரதையாக நாம் இருந்து இந்த மதங்களிலிருந்து விலகி நிற்க வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மருவு பெண் ஆசையை மறக்க வேண்டும். அது வேறு செய்தி. மதங்களை பற்றி சொல்லும்போது வள்ளலார் கருத்து, மதம் மனிதனுக்கு எதிரி. மதம் மனிதநேயத்தை ஒழித்துவிடும், தயவை உற்பத்தி செய்யாது. ஆகவே இந்த மதங்கள் இருக்கக்கூடாது. அந்த மதம் இருந்தால் சுத்த சன்மார்க்கம் வளராது, அதை வளர விடாது. மதம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அது தன்னுடைய கொள்கையைத்தான் பரப்பி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம் என்று சொல்லுவார்களே, அதே போல தினத்துக்கு தினம் எதையாவது இந்த சாமிக்கு விசேஷம், அந்த சாமிக்கு விசேஷம், இந்த கோயிலுக்கு வாங்க, அந்த கோயிலுக்கு வாங்க என்று சொல்லி சொல்லி மக்களை 6000 ஆண்டுகளாக இந்த மதம் எனும் மாபெரும் பேய் பிடித்து ஆட்டுகின்றது. அந்த மதத்தை ஒழிக்க வந்தவர் வள்ளலார், மனிதநேயத்தை வளர்க்க வந்தவர் வள்ளலார். ஆகவே அந்த வள்ளலாரை பின்பற்றுகிற சன்மார்க்க சான்றோர்கள், விருப்பமுள்ள பொதுமக்கள், இவர்கள் எல்லாம் இந்த மதங்களிலிருந்து விடுபட முயற்சி செய்யலாம். அது நன்மையை பயக்கும். இதுவென்ன புதுமையோ என அதிசயத்தே இங்கித மாயதை ஏற்கின்றனரே. இன்றைக்கு உலகம் முழுவதும் வள்ளலார் சொன்ன தயவை யோசித்து பார்த்து, இது என்ன புதுமையான நெறியாக இருக்கிறது, எந்த உயிரையும் கொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறது, புலால் மறுக்க சொல்லுகிறது, அது நமக்கு தீமை செய்யும் என்று சொல்லுகிறது என்று சிந்தித்து அறிவுடையவர்கள் புலாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொண்டிருக்கிறார்கள், சைவத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாம் அவரவருடைய விருப்பத்தை பொறுத்தது. சன்மார்க்கம் யாருக்கும் இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. புது நெறியாகிய இந்த தயவு சன்மார்க்கம், இந்த தயவு மார்க்கம், கருணை மார்க்கம் பொதுவான மார்க்கம். இதிலே விருப்பமுடையவர்கள் பின்பற்றலாம், விருப்பம் இல்லாதவர்கள் அவர் ஒரு இஷ்டப்படி நடந்து கொள்ளலாம். ஆகவே இங்கிதமாய் அதை ஏற்றுகின்றார். இங்கிதமாய் என்றால் மன சம்மதியோடு அநேகரும் உலக மக்கள் இந்த சுத்த சன்மார்க்கத்தை ஏற்று வாழ்கிறார்கள். இது அருள் நெறி. இது என்ன நெறி என்றால் அருள் நெறி. பொருளுக்காக பாடுபடக்கூடிய மதமார்க்கம் இன்று வணிகமயமாகி கோயில்கள் குளங்கள் எங்கே போனாலும் சரி உண்டியலும் தட்டுகளுமாகத்தான் அங்கே நிற்கிறதை ஒழிய அவர்களை காணோம். பொருள் 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 என்று அலைகிறார்கள். அப்படி பொருளை தேடி அலைகிற மார்க்கம் அல்ல. என்றைக்குமே அருள் அருள் வேண்டும். அருள் இருந்தால், அருளை பெற்றுக்கொண்டால் அத்தனையும் தானாக வரும். அதை வள்ளலார் அருள் உரின் எல்லாம் உரின், அருளை பெற்றவன் எல்லாத்தையும் பெற்றவன் என்று ஒரே அடியாக அகவலிலே ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இது அருள் நெறியாம், அன்பெனும் கடவுள் இசைத்திடும் கருணை இயல்பெனும் தயவாம். அன்பெனும் கடவுள் இசைத்திடும் கருணை இயல்பெனும் தயவாம். விதிநெறி உருந்திரு அருட்பெருஞ்சோதி. இந்த நெறியை அடிப்படையாக கொண்டு இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி என் பதியே, என் இறைவனே, என் தலைவனே, என்னுள்ளிருந்து எழுந்தருள்வாயே என்று வள்ளல் பெருமான் இந்த தெய்வம்பாவையை, இந்த தயவு திருப்பள்ளி எழுச்சியை போற்றி போல்கிறார். அதை படித்த நான் அந்த தயவுக்கு தெய்வம்பாவை எழுதியதைப் போல எனக்கு தெரிந்த சிற்றறிவை கொண்டு தயவு திருப்பள்ளி எழுச்சி என்று ஒரு 11 பாடல்களை எழுதியிருக்கிறேன். அடுத்து வருவது 6வது பாடல்.
தயவினில் உலகெல்லாம் தலைத்திட வெனவே அதிர்ந்தன அமைவுடன் அதிர்ந்தன முரசு தயவு வாழ்க தயவு வெல்க தயவுடன் வாழுங்கள் என்று முரசு அதிர்கிறது. அடித்து சன்மார்க்கிகள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். தயவது கடவுளாம். எது கடவுள் என்றால் தயவுதான் கடவுள். பிற உயிர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய நாம் எடுத்துக்கொண்டு பாடுபடுகிறோமோ அது கடவுளுக்கு செய்யும் தொண்டு. மனிதர்களுக்குள்ளே தானே கடவுள் இருக்கிறான், கடவுளுக்குள்ளதானே மனிதன் இருக்கிறான். இப்போ கடவுளும் மனிதனும் ஒன்றுதான். மனித நேயம், மனித உயிர், இதுதான் கடவுள். இதை தவிர நம்மால் செய்து வைக்கப்பட்டு வணங்கி வரக்கூடிய எல்லா கடவுள்களும் அது மதம் சார்ந்தவை, பிராணம் சார்ந்தவை. நமக்கும் அந்த கடவுளுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. எந்த கடவுளும் எந்த காலத்திலும் எது பற்றியும் எவரிடமும் கேட்டதில்லை. நேர்த்திக்கடன் எனக்கு கொடு என்று சொல்லவில்லை, எனக்கு ஆடு மாடு வெட்டி என்று சொல்லவில்லை. எல்லாமே இந்த மனிதர்கள் தங்களுடைய சிற்றறிவினாரே அவர்களாக வகுத்து கொண்ட ஒரு மார்க்கமே தவிர கடவுள் எல்லாம் உடையவர், எல்லாம் ஆனவர். அவருக்கு எந்த உருவமும் இல்லை. ஆனாலும் அந்த கடவுள் நீ எந்த உருவத்திலே நினைக்கிறாயோ அந்த உருவத்தையே நீ நினைத்து கொண்டிருந்தால் அந்த உருவத்தில் உன்னை மகிழ்விக்க காட்சி தருவார். அவ்வளவே. வடநாட்டில் கிருஷ்ணரை பாலகிருஷ்ணனாக மதிக்கிறார்கள். நிறைய போட்டி கிருஷ்ணராக பால கடவுளாக அவர் உள்ளத்திலே உள்ளபடி அவருக்கு தோற்றம் கொடுத்தது. அநேக புராணங்களை பாடினார்கள். அதே போல தமிழ்நாட்டில் முருகக் கடவுளை நாம் போற்றி பாடுகிறோம். அதுபோல நாம் எதுவாக அந்த கடவுளை நினைக்கிறோமோ அதனுடைய படிமானமாக நம் உள்ளத்திலே அந்த கடவுள் தோன்றுவார். ஆனால் அது உண்மையான கடவுள் தோற்றமல்ல, நம்ம எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு. வள்ளல் பெருமான் கூட திருத்தணிக்கு ஆதியிலே சென்றதில்லை. திருத்தணி முருகனை பற்றி பாடும்போது 6 முகத்தோடு தான் இருப்பதாக நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் அந்த 6 முகத்தோடு கூடிய அந்த திருத்தணி முருகன் ஒரு முகம்தான் இருக்கிறது. 6 முக கடவுள் என்று அவரை எண்ணியதனாலே அவருடைய எண்ணப்படி 6 முகமாக திருத்தணிகை முருகன் காட்சி கொடுத்தார். கண்ணாடியில் காட்சி கொடுத்தார் என்று சொல்லுவார்கள். அது அப்படி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடியேனும் பல குருமாரிடத்தில் உபதேசங்கள் வாங்கியிருக்கிறேன். உவை என்பது அடுத்த, தேசம் என்பது உடம்பு. இந்த தேசத்துக்கு உள்ளே உள்ள கடவுள் சக்தி எது என்று நான்கு அறிந்த பெரியோர்களாகிய ஞானிகள் சிலர் நமக்கு அதனை எடுத்து சொல்லுவார்கள், விளக்கி சொல்லுவார்கள். அப்படி சொல்லக்கூடிய பெயர் உபதேசம். உபை என்றால் அடுத்த, தேசம் என்றால் உடம்பு. இந்த உடம்புக்குள்ளே உள்ள ஒரு வஸ்து எது என்றால் உயிர் தான் உடம்பு. உயிர் இல்லாவிட்டால் நாம் பிணம். அந்த உயிர் என்னவாக இருக்கிறது? சத்தாக இருக்கிறது. அந்த சத்து போகாமல் காப்பாற்றக்கூடிய மார்க்கம் சுத்த சன்மார்க்கம். ஆகையினாலே இதை விரிக்கிற பெருகும். உபதேசம் என்ற சொல்லுக்கு அடுத்த தேசம் என்று பெயர். இது ஆசியா கண்டம் என்றால் இந்தியா உபகண்டம் என்று சிறு வயதிலே படித்திருக்கிறோம். ஒரு சங்கத்துக்கு தலைவர் இருக்கிறார் அல்லவா, அவர் சங்கத்துக்கு தலைவர். அவருக்கு அடுத்து உபதலைவர் என்ற அடுத்த தலைவர் என்ற அர்த்தம். இது உடம்பு. உபதேசம் என்றால் இந்த தேசம், இந்த உடம்புக்குள்ளே ஒரு தேசம் இருக்கிறது. என்ன தேசம் என்று விளக்கி சொல்லுவது, சில உதாரணங்களை காட்டி குருமார்கள் பேசுவது உபதேசமாகும். அடுத்தது உள்ள பொருளை சுட்டி காட்டி விளக்குவது உபதேசம். உபதலைவர் அடுத்து உள்ளது என்று பொருளை எடுத்துக்கொள்ளலாம். ஆகையினாலே தயவது கடவுளாம் தலைநடு ஒளிர்விடு தகராலயமை தனிப்பெருந்தயவாம். இந்த உடம்பத்துக்கு தகராலயம் என்று பெயர். தகரம் என்றால் உடம்பு, வகரம் என்றால் பொன். பொன் செய்யும் வித்தைக்கு வகர வித்தை என்று பெயர். தகரமாகிய உடம்பை நீண்ட நெடுங்காலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சேதாரம் இல்லாமல் காப்பாற்றக்கூடிய வழியை கண்டறிந்தவர்கள் தமிழ்நாட்டு சித்தர்கள். ஆகவே அது வகர வித்தை பொன் செய்வது, தகர வித்தை என்பது உடம்பை பாதுகாத்து நீண்ட காலம் வாழ்வது. அப்படி தயவது கடவுளாம் தலைநடு ஒளிர்விடு தகராலயமை தனிப்பெரும் தயவாம்.
இந்த தகராலயமாகிய உடம்புக்குள்ளே உள்ள தனிப்பெரும் தயவாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, உய்ய வீடு எய்திட உளமுள அன்பர்கள் இந்த பிறவியிலேயே நல்ல நிலையை அடைந்து நாம் பிறவா நெறியை பெறக்கூடிய நெறி ஒரு இருக்கிறதல்லவா, அந்த உய்ய வீடு அடைய அப்படி உய்ந்து என்றால் எழுச்சி பெற்று மறவாமையை இரவாமையை பெற்றிட வேண்டும் என்று வள்ளலார் சொன்னதைப் போல என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம், சத்தியம் சொல்கிறேன், பொய் புகழேன், உங்களை ஏமாற்றி பொழைக்க வேண்டிய வாழ்க்கை எனக்கு இல்லை. அது எல்லாவற்றையும் கடந்து மேலே வந்தவன், இறை அருளினாலே ஓதாமல் உணர்ந்தவன், முக்காலமும் அறிந்தவன். ஆகையினாலே தான் சின்ன வயசிலே யமன் என்னை பிடிக்க முடியாது என்று தெய்வமணி மாறிலே கடைசியிலே உள்ள 10 பாடல்களே யமன் என்னை பிடிக்க முடியாது, கற்றவர்கள் பெற்றுக்கொண்ட அருளை உன் திருவருளை நான் பெற்றுக்கொண்டு உலகத்திலே பிறந்தேன் என்று பாடுகிறார். அவருக்கு தெரிகிறது நாம் சாக மாட்டோம் என்று. சாவதற்கு வந்தவர் அல்ல வள்ளலார், சாவை வென்று உலக மக்களுக்கு வழிகாட்ட வந்தவர் வள்ளலார். அப்படிப்பட்ட வள்ளலார் பிறந்த பொன் ஆளான இன்று நாமும் உய்ய வீடு எய்திட உளமுள்ள அன்பர்கள் இந்த தயவு நெறியை பின்பற்றி வாழலாம் என்று நம்பக்கூடிய நல்ல உள்ளம் உள்ள அன்பர்கள் செய்யவே தயவென செப்பிய மெய் குருவே. எல்லா உயிர்களுக்கும் தயவு செய்யுங்கள், தயவு செய்தால் அது உனக்கு தயவு செய்தும். இந்த முன்கை நீண்டால் தான் இந்த முழங்கை நீளும் என்பார்கள். நீ முதலில் உயிர்களுக்கு தயவு செய், அதன் பயனாக இறைவன் உனக்கு தயவை செய்வார் என்ற அர்த்தம் அது. உய்ய வீடு எய்திட உளமுள அன்பர்கள் செய்யவே தயவென செப்பிய குருவே. தயா பெருஞ்சோதி தனிப்பெரும் தயவே, தயா பழமே பள்ளி எழுந்தருள் வீரே. இது 6வது பாடல். அடுத்து 7வது பாடல். மெய்கல்வி மெய்ப்பயன் மெய்யறி வாகியே. எல்லாம் மெய்யே மெய் மெய் என்று வருகிறது. ஏனென்றால் மெய்யுக்கு நேர் எதிரானது பொய். வள்ளலார் கொள்கைப்படி மத மார்க்கங்கள் எல்லாம் பொய். மத மார்க்க கடவுள் எல்லாம் நாம செய்து கொண்டது. நம்மை செய்த கடவுள் அதல்ல, நம்மை செய்த கடவுள் தாய் தந்தையர். அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக வேண்டிதான் மெய்கல்வி உண்மையான கல்வி, மெய்ப்பயன் உண்மையான பயன், மெய்யறிவு உண்மையான அறிவு. அதாவது அறியாமை இல்லாத தெளிந்த அறிவு. இப்போ தெளிந்த அறிவு என்பது என்ன? தெளிவினுள் தெளிவாய் தெளிவது ஞானம். ஞானம் என்பது பேரறிவு. ஞானம் என்பதற்கு அறிவர் என்று ஒரு தமிழிலே பெயர் உண்டு. அறிவர் என்றால் அனைத்தையும் அறிந்து கொண்டவர்கள், அறிஞர் பெருமக்கள். ஞானிகள் என்பது வடச்சொல், அறிவர் என்பது தமிழ் சொல். ஆக மெய்க்கல்வி மெய்ப்பயன் மெய்யறிவாகியே மெய்ப்பொருள் மேவிட மேலாம் நின் அன்பர்கள் மெய்யருள் பெற்றுமே மேல்நிலை உற்றிட செய்யருள் தயவென சிந்தையில் தேர்ந்தனர். தயவு செய்யப்பா, எனக்கு மேல்நிலைக்கு ஏற்றிவிடப்பா என்று சொல்லி வேண்டுகிறார்கள். பொய்க்கல்வி பொய்ப்புலன் அடக்கம் கற்ற. பொய்யான கல்வி பொய்யான வணக்கம், மனசில் இருக்கிறதெல்லாம் கள்ளம் கபடு சூது பொறாமை, இதை வைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொருளை சேர்ப்பது எப்படி என்று எண்ணக்கூடிய உலக மக்களிடையே மெய்யான அன்பு மெய்யான தயவு, நான் உய்வெய்த வேண்டும் எனக்கூடிய எண்ணம் ஒரு சிலருக்குத்தான் உண்டாகும். அந்த ஒரு சிலர்கள் அதை நம்பி வாழ்கிறார்கள். அவருடைய முயற்சிக்கேற்ற பலனை இறைவன் கொடுப்பார்கள். பொய்க்கல்வி பொய்ப்புலன் அடக்கமே கற்ற புன்மை சேர் மனத்தின் உட்புறம் திருத்தியே மெய்யன்பில் தேக்கிய மேல்வரஞ்சோதியே மெய்யனே கல்வி எழுந்தருள் வீரே. மெய்யனே பள்ளி என்னுள் இருந்து எழுந்தருள் வீரே. 8வது பாடல். மருள்நெறி உலகவர் மதமெறி மிக கொண்டு. வள்ளலார் சொல்லுகிறது சுத்த சன்மார்க்கம் அருள்நெறி. புராண கதைகள் சொல்வது பொய்யான மருள் நெறி. மருள் நெறி உலகவர் மதவெறி மிக கொண்டு. இந்த மருள் நெறி உள்ளதனாலே இந்த மதங்கள் மக்கள் மனத்தை மயக்கி ஆட்கொண்டதனாலே 6000 7000 வருடங்களாக தமிழகத்திலே இந்த மதங்கள் 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 என்று மதங்களையே நம்பி வாழ்ந்த கும்பல் தன்னுடைய பிழைப்பிற்காக வேண்டி
நிறைய மத கதைகளை உண்டாக்கி மதங்களை பரப்பி சுத்தமான உண்மையான கடவுள் இந்த பஞ்சபூதங்கள் தான் என்பதை மறக்கடித்து இந்த பொம்மைகள் தான் கடவுள் என்று அவர்கள் அதை நிர்ணயமாக செய்து அன்றாட விழாக்களை எடுத்து விடாப்பிடியாக ஒவ்வொரு கோயிலிலும் ஒவ்வொரு விழாவை எடுத்து மக்களை அங்கே வாருங்கள் இங்கே வாருங்கள் என்று சொல்லி அரைகூவி அழித்து பத்திரிகையில் விளம்பரங்கள் செய்து நம்மை நீண்ட காலமாக இந்த மத பிடியிலேயே வைத்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக சிந்தித்து நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். வெருள் நெறி கொண்டு விழித்தனர் அருள் காணாது மருள்நெறி பெற்ற உலகவர் மதவெறி கொண்டு இருள்மலி மனத்தராய் இருந்து புலம்புகின்றார். மதங்களிலே சார்ந்து பற்றுடைவர் மக்கத்திலே இருள் நெறிதான் இருக்கும். ஏன்னா இல்லாத கடவுளை இருப்பதாக ஒரு பொம்மையில் தான் இருக்கிறது, அந்த சிலையில் தான் இருக்கிறது. ஐம்பன் சிலையிலே கடவுள் உயிராக இருக்கிறார் என்று உண்மையிலே நம்பி இருள்மலி மனத்தவர் அப்படி நம்பி அருள் உதயமாகாமல் வீட்டுக்குள்ளே விளக்கேற்றாமல் வீடு இருட்டாக இருப்பதை போல இந்த மனத்துக்குள்ளே அருள் இல்லாதனாலே மருள் நிலவி மதங்களை நம்பி கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். அது வெருள் நெறி கொண்டே விழித்தனர் அருள் காணாது. என்னடா இத்தனை வருஷமாயி இந்த சாமியை கும்பிட்டு ஒரு நாள் எனக்கு கனவுல வரல, நல்லது ஒன்றும் சொல்லலை. வழக்கப்படி எல்லோரும் போல நாமும் செத்து போகிறோம், வியாதி வருது, நாமும் போகாத கோயில் இல்லை, அடிக்காத முட்டை இல்லை, அதே மாதிரி இறங்காத பூக்கொடி இல்லை, செய்யாத தொண்டுகள் இல்லை என்றெல்லாம் அந்த மருள் நெறி மனத்தினர் புலம்பி ஏங்கி நிற்கின்றார்கள். வெருள் நெறி கொண்டே விழித்தனர் அருளை காணாது இருந்தனர் இறையருள் பெற்றிட இயங்கினர் அருளது கண்டிட்ட அருந்தவ மனத்தினர். ஓஹோ, மனிதனுக்கு தொண்டு செய்வதுதான் இறைவனை அடைவதற்குரிய வழி மார்க்கம் என்று சொல்லி அருளது கண்டிட்ட அருந்தவ மனத்தினர் பொருள் நெறி இது என. உண்மையானபடிக்கு பொருள் பொதிந்த நெறி இந்த சுத்த சன்மார்க்க அருள் நெறிதான் என்று பொருள் நெறி ஈதன புது நெறி மேவினர். புதிய நெறியை கைக்கொண்டு வாழ்கிறார்கள். மருள் நெறி தினையாண்ட மகத்துவ ஜோதி. மருள் நெறித்து அந்த மருளை நெறித்து உள்ளத்திலிருந்து இல்லாமல் ஆக்கி என்னை ஆண்டு கொண்ட மகத்துவ பெருஞ்சோதியாகிய மாமணியே அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே என் உள்ளத்திலிருந்து அருள் செய்து திருப்பள்ளி எழுவீரலாக என்பது அந்த பாட்டலின் விளக்கம். அடுத்தது 9வது பாடல். பொல்லாத மனவிரில் புகுந்தது அருளையில். இந்த மன இருள் இருக்கிறதே பொல்லாதது. இருள் வீட்டிலே வந்தால் ஒரு பொருள் எங்கே இருக்கிறது என்றே தெரியாது. அதே போல இருள் நிறைந்த மனத்திலே எதுவுமே புரியாது, மருள் இருக்கும். இப்ப சாமியாட்டம் ஆடுகிறவர்களை அருளாடி என்று சொல்லவில்லை, மருளாடிகள் என்றுதான் சொல்லுவார்கள். மருள் என்பது தெளிவில்லாத நிலையிலே மனத்தை இருந்து கொண்டு உடம்பிலே ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சிரிப்பினாலே, உடுக்கடிப்பதினாலே, பம்பை அடிப்பதினாலே சில பேருக்கு காலிலிருந்து உள்ள வரைக்கும் ஒரு விதிவிதிர்ப்பு ஏற்பட்டு ஆடுகிறார்கள். அந்த ஆட்டத்துக்கு அருளாட்டம் என்று பெயர் அல்ல, அவர்களெல்லாம் மருளாடிகள். தெளிவில்லாதபடிக்கு எதையோ நம்பிக்கொண்டு தானாக உடம்பு ஆடுகிறது. ஆகையினாலே அதை பார்த்த பொதுமக்களுக்கும் சில பேருக்கு சாமி வந்து விட்டது என்று ஆண்களும் பெண்களும் ஆடுவார்கள். சாமி எல்லாம் யாருக்கும் வராது. ஏன்னா சாமி ஆசாமியாக இருக்கிறான். இந்த ஆசாமி மனதிற்குள்ளே அனைத்து விதமான வம்பு வழக்கு, கள்ள மனம், பொல்லாத எண்ணங்கள் இவைகளெல்லாம் சூழ்ந்திருக்கிறது. எல்லாம் விட்டு விலகினால்தான் பொறாமை, இயலாமை, கல்லாமை முதலிய எல்லா ஆமைகளுமே அது ஒருத்தர் தீண்டாமை, இது பெரிய ஆமை. இந்த ஆமைகள்லாம் வெளியே போனால் தானே இந்த மலமாகிய குளம் சுத்தமாகும். இத்தனை ஆமைகளை உள்ளே வைத்து கொண்டு எந்த அருளை நீ பெற முடியும்? எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே பொருள் செலவு தான் ஆகிறதே உரிய அருள் அணுவளவும் பெற்றுக்கொண்டு வரவில்லை. ஏனென்றால் அங்கே மருள் மட்டுமே நிலவுகிறது, அருள் எங்கே இல்லை என்பது வள்ளலார் கொள்கை. ஆகையினாலே
நித்தியல் வாழ்வுரு சித்தியல் இயற்றிடும் முத்திரல் வேண்டே முழுமுதற் பொருளே. கல்லாமை இல்லாமை கடுவிடமாம் பொறாமை இல்லாது நெஞ்சத்தில் இருந்திட புரிந்தடல். நம்முடைய வேண்டுகோள் இது. பொறாமை இருக்கப்படாது. யார் மேலே நம்ம ஒரு கடுமையான கோபத்தையோ அவன் நல்லா பிழைக்கிறானே நம்ம இப்படி ஆகிட்டோமே என்று நம்ம வருத்தப்படப்படாது. அவனவன் முயற்சிக்கு தகுந்த மாதிரி, அவனவன் பட்ட பாட்டுக்கு தகுந்த மாதிரி, மன வளத்துக்கு தகுந்த மாதிரி நல்லது நினைத்தால் நமக்கு நல்லது நினைக்கும், கெடுதி நினைத்தால் நினைக்கும் கேடு தனக்கு என்று சொல்லுவார்கள். பிறருக்கு கேடு நினைத்தால் அது உற்பத்தி ஆகிறது மனதில் தானே. அந்த கேடுதான் மனசிலே வளரும். எல்லோரும் இன்புற்று வாழ்க என்றால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எண்ணினால் எண்ணுகிறவனும் சந்தோஷமாக இருப்பான் இல்லையா? அதுபோல என்ன நினைக்கிறோமோ அது நமக்கே வந்துவிடும். நல்லது நினைத்தால் நல்லது வரும், கெட்டது நினைத்தால் கெட்டது வரும். ஆகையினாலே இந்த பொறாமை முதலிய தீய குணங்கள் இல்லாது நெஞ்சத்தில் இருந்திட புரிந்தருள். வல்லாண்மை ஒருந்திரு வரந்தரு ஜோதி. வல்லாண்மை மிக்க சிறப்பு மிகுந்த அந்த அருள் ஜோதியை நான் பெறுவதற்குரிய வழிவகைகளை வல்லாண்மை உறுந்திரு வரம் தரும் ஜோதியே பள்ளலே பள்ளி எழுந்தருள் வாயே. அடுத்து 10வது பாடல். இன்றைக்கு வடலூர் ஞான சபையிலே காலையில் கொடியேற்றம் பண்ணி லட்சக்கணக்கான மக்கள் அங்கே யோகி தரிசனம் செய்கிறார்கள். அந்த ஞான சபைக்கு நாமும் செல்லுவோம். சத்திய ஞான சபையெனும் கோட்டத்தில் சார்ந்து மெஞ்ஞான பீடமது அமர்ந்து, மெஞ்ஞான பீடமாகிய அருள் பீடத்தில் அமர்ந்து ஜோதி விளக்காக ஒளி விளக்காக ஒளியாக நித்தியல் வாழ்வுரு சித்தியல் இயற்றிடும். நித்தியல் வாழ்வு பெறுவதற்காக, நிலையான வாழ்வை நாம் பெறுவதற்காக சித்தியல் இயற்றிடும். நல்ல விதமான பழக்க வழக்கங்களை உள்ளத்திலே தோற்றுவித்திடும். முத்திரல் வேந்தே. முத்திரல் எல்லா திறங்களையும் பெற்றவர், 3 காலம் உணர்ந்தவர், இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் ஆகிய முத்திரல் 3 திறமைகளையும் முத்திரல் பெற்ற வேந்தே முழுமுதற் பொருளே. நீதான் முழுமுதல் பொருளப்பா. இந்த ஜோதியாகிய சுடர் வீடு ஒன்றும் இல்லை. இந்த அகத்திலே ஒளி இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. இந்த உடம்பிலே அந்த உயிர் சக்தி இல்லாவிட்டால் உடம்பு பிடமாகிவிடும். இந்த உலகத்திலே ஒரு நாள் சூரியன் உதயமாகாவிட்டால் இந்த உலகம் என்ன கெதியாகும்? அப்ப எது கடவுள்? ஒளிதான் கடவுள். பொம்மை கடவுள் அல்ல, ஒளிதான் கடவுள். கண்களிலே ஒளி இல்லாவிட்டால் இந்த கண்கள் இருந்தும் பயன் இல்லை இல்லையா? கண்கள் இருக்கிறது ஆனால் ஒளி இல்லை. இந்த கண்களால் பயனா? ஒரு பயனும் இல்லையே. அதுக்கு ஒளியை கூட்டுவதுக்குத்தானே கண்ணாடியை போட்டிருக்கிறோம். அங்கே பரிசோதனை செய்து இந்த விழி கெட்டு போய்விட்டது, இதுக்கு இந்த மாதிரி மாட்டினால் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு இவன் இருக்கிற வரைக்கும் வாழ்வான் என்று சொல்லி விஞ்ஞானிகள் கண்ணாடியை கண்டுபிடித்து கண்ணிலே மாட்டி விட்டார்கள். அந்த விழி பழுதடைந்திருந்தால் இந்த கண்ணாடி மாட்டியும் பிரயோஜனம் இல்லை. ஒளி இருந்தால்தான் கண்களில் விழிக்கு பிரகாசம் தெரியும். அதே போல சூரிய உதயமானால்தான் இந்த உலகம் பிழைக்கும். அதே போல தயவினாலே உள்ளத்திலே அருள் உதயமானால்தான் இவன் சாகா கலையை படிக்க முடியும். மற்ற எல்லோரோடும் சமமாக சந்தோஷமாக அன்போடு தயவோடு பழக முடியும். அருள் இல்லையேல் ஒன்றும் இல்லை. இவனால் ஒன்றும் செய்ய முடியாது. நித்தியல் வாழ்வுரு சித்தியல் இயற்றிடும். முத்திரல் வேந்தே முழுமுதற் பொருளே. சுத்தமை தயவினால் சூழுமை அன்பர்கள். தயவுள்ளத்தோடு எல்லா சுத்த சன்மார்களும் சூழ்ந்துமே வலம் வர சுகந்தரும் ஜோதியே. இடமாக வலமாக ஞான சபையை சுற்றி வருகிறார்கள். அங்கே சித்தி வளாகத்திலே வள்ளல் பெருமான் இருந்த அறையையும் இடம் வலமாக அன்பர்கள் சுற்றி வருவார்கள். எந்த விதத்தினாலாவது இறைவா எங்களை தேற்று, எங்கள் பொய் மனத்தை மெய்மனமாக்கு, இந்த பொய்யுடலை மெய்யுடலாக்கு என்று வேண்டி சுத்தமை தயவினால் சூழுமே அன்பர்கள் சூழ்ந்துமே வலம் வர சுகந்தரின் ஜோதியே. சித்தன் திருத்திய சிறநடு ஒளிர் பதியே. என் சித்தத்தை, என் புத்தியை, மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் என்று நமக்கு உள்ளே இருந்து நம்மளை பின்புலமாக இருந்து ஆட்டுவிக்கிற அந்த சக்திகளை, மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் இவைகளை எல்லாம்
மனம் போன போக்கிலே போறவர்களுக்கு இதெல்லாம் வேலை செய்யும். மனத்தை சப்பென்று அரைந்து நான் சொன்னபடி கேள். நான் வள்ளலாரை சார்ந்தவன், தினத்திலே அருப்பாவை படிப்பவன், ஒவ்வொரு நாளும் அருப்பாவை வைத்து தூங்குபவன். எனக்கு வள்ளல் பெறும் அனைத்தையும் என்னுடைய தலையிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி வைத்திருக்கிறார். என்னிடத்திலே உன் ஜெம்பம் பலிக்காது ஓடிப்போ என்று மனம் அது சொன்னபடி கேட்காமல் அறிவு சொன்னபடி நடக்க வைக்கும் அருட்பாவை படுத்தால் அந்த மருள் போய்விடும், இருள் விலகிவிடும். அருள் கொஞ்சம் கொஞ்சமாக கிணற்றிலே தண்ணீர் ஊறுவதைப் போல, குடங்களில் தண்ணீர் இருந்தால் கிணறிலே தண்ணீர் வற்றாமல் ஊறும். அதுபோல அருளை தரக்கூடிய அருட்பா. அந்த அருட்பாவை நாம் தொடர்ந்து படுத்தால் மருட்பா எல்லாம் விலகி ஓடி போகும். மற்ற பாட்டுகள் எல்லாம், மற்ற யார் பாடிய பாட்டுகள் எல்லாம் மருட்பா தான், அருட்பா கிடையாது. ஏனென்றால் அவ்வளவு பொய்யான கதைகள் ஏற்கனவே எழுதி வைத்து நம்ப வைத்து விட்டார்கள். அதை கொண்டு சிலர் வைத்து பிழைப்புக்காக அதை பேசி 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 இவர்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். பொய்யான கதைகளுக்கு தான் மெய்யாக மதிப்பு. கூட்டம் கூட்டமாக அங்கங்கே சென்று கேட்பார்கள். இந்த கலாச்சாரம், அந்த கலாச்சாரம், அந்த கதை, இந்த கதை, எதையோ பேசுவார்கள். அதெல்லாம் மெய்யானதா? இவர்கள் பார்த்ததா? இல்லை. வள்ளலார் நம்மோடு இருந்து வாழ்ந்தவர், நமக்கு வழிகாட்ட வந்தவர். உடம்பை பேணுவதுதான் உண்மையான சிறந்த சன்மார்க்கையினுடைய கொள்கை. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திருமூல பெருமான் சொன்னது. இந்த உடம்பு அழியாமல் இருக்கக்கூடிய வகையிலே உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 100 வருடங்களுக்கு மேல் வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் திடமாக நினைக்க வேண்டும். அதற்குரியபடி வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும். இப்படி நல்ல சங்கதியை சொல்லிக் கொடுக்காமல் இவன் மலையை தூக்கிட்டு போனான், அவன் பொண்டாடி தூக்கிட்டு போனான், இவன் போய் மீட்டுட்டு வந்தான், அவன் அடி வாங்கினான், இந்த மாதிரி கதைகள் எல்லாம் மொத்தமும் சுத்தமான வடிகட்ட பொய். அதை சொல்லித்தான் அவர்கள் பிழைக்கிறார்கள். அதை சொல்லித்தான் அவர்களுக்கு வாழ்க்கையே. பொய்யை சொல்லி சொல்லி பொருளுக்கு பாடுபடக்கூடிய பிராணிகர்கள், பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாரும் தெரியும். பொய்க்கதைகளை நம்பி மெய்யாக நம்மை நம்ப வைத்து நாம் அதை என்று திறந்து கேட்டுக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மருள் நீங்க வேண்டும். அருளை பெற வேண்டுமானால் அன்பும் அருளும் தயவும் தொண்டும் பிறருக்கு செய்து நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். பிற யாரும் புத்தி சொல்ல வேண்டாம். அறிவுதான் கடவுள். அந்த கடவுள் அறிவாக இருக்கிறார். அது நம்முள் இருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொண்டு பொய்யையெல்லாம் விலக்கி, கிணத்திலே பாசி படைந்திருக்கும், கொண்டு விளக்கினால் அந்த பாசியெல்லாம் ஒரு பக்கம் போயிடும், தெளிந்த தண்ணீர் தெரியும். அதே போல அருட்பாவை கொண்டு படித்து படித்து சித்தம் திருத்தியே சிரம் நடு ஒளிர்பதி. அருட்பாவை படித்தால் சித்தம் திருந்தும். அந்த சித்தம் திருந்தினால் சிறநடு ஜோதியை நாம் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது உடனே கிடைக்காது. பல்லாண்டுகள் பல ஆண்டுகள் பயிற்சி செய்து முயற்சி செய்து ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 20 நிமிஷம் என்று மனத்தை ஒருமுகப்படுத்தி இந்த தகர கண்ணாடி விளக்கு முன்னாடி அமர்ந்து தியானம் செய்தால் அனைத்தையும் பெறலாம். ஏனென்றால் அதை பார்த்து 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 சிட்டங்கட்டாமல் அதை சரி செய்து வர நமது மனத்திலும் இந்த மாயா சக்திகளாகிய இந்த சிட்டங்கட்டாது. அது நிறைய விஷயம் இருக்கிறது. இன்னொரு பதிவிலே இந்த ஜோதியை பார்ப்பது எப்படி, இந்த தகர கண்ணாடி விளக்கை வைத்து வழங்குவதனாலே என்ன லாபத்தை, என்ன ஆன்ம லாபத்தை நாம் பெற முடியும் என்பதை பற்றி இன்னொரு பதிவிலே பார்ப்போம். இப்படி சித்தம் திருத்தியே சிரம் நடு ஒளிர்பதி சீர்தந்தையே பள்ளி எழுந்தருள் வாயே. என்னுள்ளிருந்து நீங்கள் தயவு செய்து எழுந்தருளுங்கள். ஆறாலும் அரிதற்கு அரிதான அகவொளியை. 11வது பாடல். இந்த உலக ஞானிகளில் யாராலும் அரிதற்கு அரிதான அகவொளியை, உள்ஜோதியை, வடலூர் ஜோதியை, உடலூர் பார்க்கக்கூடிய ஒரு அருள் நிறைந்த மனிதர் யாராவது இருக்கிறார்களா? ஆறாலும் அரிதற்கு அரிதான அகவொளியை அறிந்தடைந்து அதுவாக ஆன தயாநிதியே. யாரு? வள்ளலாறு. மாறாத மாறான மார்க்கங்கள், சன்மார்க்கத்துக்கு எதிரான மார்க்கங்கள், மத மார்க்கங்கள், ஆயிரக்கணக்கான மத மார்க்கங்கள் உலகம் பூரா இருக்கிறது. இந்த மாறான மார்க்கங்கள்
மண்ணுலகில் கோடி உண்டு, கோடான கோடி மதங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த மரளியை வென்றவர் எவருண்டு உன்னை போல். இந்த மத மார்க்கத்திலே உள்ள சாமியார்கள் உலகம் முழுவதுமே உள்ளவர்கள் அனைவரும் இந்த மரளியாக யமனை வென்றேன் என்று யாராவது சொல்லி இருக்கிறார்களா? எவர் உண்டு? எவருமே இல்லை. அதனால் தான் ஞானிகள் சொல்லவில்லை. வென்றிருந்தால் சொல்லி இருப்பார்கள் இல்லையா? அதே போல மாறான மார்க்கங்கள் மண்ணுலகில் கோடி உண்டு. மரளி என்பது யமன். மரளியை வென்றவர் எவருண்டு உன்னை போல். ஏறாத நிலையில் ஏற்றுவித்த பெருந்தயவே. எளியனாக இருந்த என்னை மதமார்க்கத்திலே 35 வருடங்கள் சென்னையிலே வாழ்ந்த நான் இங்கு வடலூர் பதிக்கு வந்த பிறகு என்னை ஏறாத நிலையிலே ஏற்றுவித்தது எதுவென்றால் பெருந்தயவு. அந்த பெருந்தயவே இரவாமையை ஈர்ந்ததென்ற எங்குருவே. அந்த பெருந்தயவு தான் எனக்கு இரவா நிலையை கொடுத்தது என்று வள்ளலார் பேருபதேசத்திலே சொல்லியிருப்பதை படித்து பாருங்கள். இரவாமை ஈர்ந்ததென்ற என் குருவே நேரான அத்தயவின் நிலை உணர்ந்து அதுவான. டைரக்டாக சுத்தி வளைத்து போகாமல் உயிர்களுக்கு தொண்டு செய்து நேராக தயவை பெற்றவர்கள் உயிர்களுக்கு யார் யார் தொண்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு தயவு வந்து சேரும். அப்படி நேரான அத்தயவின் நிலை உணர்ந்து அதுவான சத்திய சர்க்குருவே சன்மார்க்க வள்ளலே போற்றி போற்றி. சத்தியமான சர்க்குரு. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எதுவுமே இல்லாமல் அருளிச்சை கொண்டு வாழ்ந்தவர் அடுப்பெருஞ்சோதி ஆண்டவரால் வருவிக்க உற்ற வள்ளலார். இந்த நல்ல தினத்திலே, இந்த நல்ல நாளிலே உங்களிடத்திலே என்னுடைய கருத்துக்களை இந்த பாடலிலே ஒரு சில பொருள்களை சொல்லி இருக்கிறேன். இது எல்லாம் உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமானால், ஏற்புடைய கொள்கையாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இல்லை இல்லை எனக்கு ஏற்புடையது இல்லை என்றால் விட்டுவிடலாம். இது அவரவர் விருப்பத்தை பொறுத்தது. என்னுடைய வேலை சுத்த சன்மார்க்கத்தை பேசுவது, வள்ளலார் சொன்னதை சொல்லுவது, வள்ளலார் சொல்லாததை மறுப்பது. வள்ளலார் அதை சொல்லவில்லை, நீ ஏன் இப்படி செய்கிறார் என்று நான் கேட்பேன். ஏன்னா வள்ளலார் என்று அதை கையிலே பிடித்து கொண்டு திருப்பற்பை படித்து கொண்டு பொய்யான சன்மார்க்கத்தை பேசிக்கொண்டு புராண கதைகளை பேசிக்கொண்டு ஏதேதோ செய்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களை யார் கேட்பது? யாரும் கேட்பதில்லை. ஆகையினால் அவளுக்கு உண்மை தெரியவில்லை. யாரும் திருவருட்பாவின் முழு பாடலையும் முற்றோதல் செய்கிறார்களே ஒழிய அதற்கு பொருள் அறிந்து செய்வதில்லை. யாரும் சொல்வதும் இல்லை. மேலாக மழை என்று 5-6 நாட்களிலே முற்றோதலை முடித்துவிட்டு போய்விடுவார்கள். இடையிடையே கலாட்டா, வம்பு, வழக்கு எல்லாம் ஜாலியாக பேசி கொண்டிருப்பது எல்லாம் என் வாழ்க்கையிலே முற்றோதல் படிக்கிற படத்திலே இடத்துல நான் இருந்து பார்த்திருக்கிறேன். நானும் பல முற்றோதல் செய்திருக்கிறேன். வள்ளலார் உலக மையத்திலே நான் செயலாளராக 6 ஆண்டுகள் இருந்தேன். இன்றைக்கு எனக்கு ஏதோ ஒரு பட்டம் கொடுப்பதற்கு அங்கே உள்ள தலைவர் V.M. சூரியமூர்த்தி அவர்கள் என்னை வர சொன்னார்கள். எனக்கு வேறு வேலை ஒன்று இருந்ததினாலே என்னுடைய மகனை அனுப்பி வைத்திருக்கிறேன். உண்மையாகவே வள்ளலார் சொன்ன தயவு எங்கே இருக்கிறது என்று தேடி பார்த்தால் அது மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடியது தான். வள்ளலார் சொன்ன தயவை நாம் பெறக்கூடியதற்கு அருள் வழி அதுதான். மற்ற வழியெல்லாம் பொருளுக்கான வழி. அருளுக்கான வழியை வேண்டுமென்றால் சுத்த சன்மார்க்க நெறியை கடைபிடிக்கலாம். ஏதோ ஒப்புக்கு சப்பானியாக நானும் சன்மார்க்கி என்று பொழுதை போக்க வேண்டுமானால் அது அவரவர்கள் இஷ்டம். என்னுடைய வாழ்க்கையில் நான் தெரிந்த வரையில் இனிமேல் நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதோ பொய் சொல்ல வேண்டியதோ ஒன்றும் இல்லை. இருக்கிற காலம் வரைக்கும் வள்ளலார் சொன்ன நல்லதை நான் கற்றுக்கொண்டதை பல குருமாரிடத்திலே பெற்றுக்கொண்ட நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு தான் தெய்வம்பவை பாடல் எழுதினேன். இதுபோல தயவு திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை எழுதியிருக்கிறேன். இன்னொன்று, இந்த தயவு செய்தால் என்னென்ன உண்டு என்பதை ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். இந்த தயவு செய்தால் அன்புண்டு, அருள் உண்டு, அமைதி பெற நல்லாசான் நீ உண்டு, நின் தயவும் உண்டு, தெம்புண்டு, திடமுண்டு, இடம் உண்டு, தடங்கண்ட தெளிவுண்டு, திறமும் உண்டு, இன்புண்டு, இயல்புண்டு, இருப்புண்டு, நிறைய உண்டு, இறையும் உண்டு, இறைவன் அருளும் உண்டு, இன்புண்டு, இயல்புண்டு, இருப்பும் உண்டு, இறையும் உண்டு,
இனிமையுண்டு இங்கீதமும் உண்டு. கண்டுன்னை கழிக்கவே கண்கள் உண்டு. கவின்மிகு கலையுண்டு நற்காட்சியுண்டு. பொன்னுண்டு பொருளுண்டு பொன்னியம் உண்டுனின் புனிதமெனும் அருளும் உண்டு. வானுண்டு வளமுண்டு வற்றாத கருணை உண்டால் வறுமையுண்டோ அரசே. மின்னுண்ட சித்திபுரம் மேவும் வளர்ப்பதியின் மேலாம் பரம்பொருளே. மேன்மை மிகு சன்மார்க்கர் சூழ வலம் செய் சர்க்குருவே என் சன்மார்க்க வள்ளலே. ஒரு வினா வள்ளலாரை பார்த்து நான் கேட்கக்கூடிய என்னுடைய கேள்விகளிலே அறியாததினாலே எனக்கு ஒரு சந்தேகம். அதை வள்ளலாரிடத்திலே விண்ணப்பமாக வைக்கிறேன். அந்த விண்ணப்பத்தை நான் இப்பொழுது படிக்கப் போகிறேன். ஏறுகொண்டு எதுவும் உழுது எதுவும் பயிர் செய்யலாம் உலகில். ஏறுகொண்டு மழை பொழிந்த பிறகு நிலத்திலே உழுது நெல் சம்பாதித்து அது இது என்று ஏறுகொண்டு உழுது எதுவும் பயிர் செய்யலாம் உலகில். என் தெய்வமே சர்க்குருவே. சீறுகொண்ட ஞான பயிரேற்ற எதுகொண்டு உழவென்று எனக்கு நீ அருளே. வள்ளலார் தயவு செய்து அந்த தயவை பயிர் செய்ய என்று சொல்லிவிட்டார். ஆனால் நான் செய்யவில்லையே, என்னால் முடியவில்லையே. ஆகையினாலே சீறுகொண்ட ஞான பயிரேற்ற எதுகொண்டு உழவென்று எனக்கு நீ அருளே. அருள் செய்தார். தயவு செய்யப்பா, உனக்கு தயவு வரும், தயவை கொண்டு அருள் வரும், அருள் வந்தால் அனைத்தும் பெறலாம் என்று சொன்னார். முயற்சி செய்கிறோம். நீருண்டு நற்பயிரேற்ற நின் அருள் ஒன்று ஞான பயிர் வளர. ஆறு உண்டு உனை போல அருள் ஞான வழிபுரைக்க ஐயா கருணை மலையே தயவு வள்ளலே சர்க்குரு பெருமானே. ஆறு உண்டு உனை போல அருள் ஞான வழி உரைக்க ஐயா கருணை மலையே. போருண்டு என் உள்ளத்தில் புயலுண்டு என் நெஞ்சத்தில் புனிதா நீ அருகுவாய். என் உள்ளத்தில் சண்டை இருக்கிறது, சச்சரவு இருக்கிறது, வம்பு வழக்கு அது இது என்று எல்லாம் நிறைந்திருக்கிறது. போருண்டு என் உள்ளத்தில் புயலுண்டு என் நெஞ்சத்தில் புனிதா நீ அருகுவாய். என் வள்ளலே உனக்கு தெரியும். சோறுண்ட மயக்கரவே சுகந்தேடி உறங்கும் வீண் சோம்பேறியான ஞான். ஒரு மணி நேரம் கூட மனதை அடக்கி தியானம் செய்யாதபடிக்கு கண்டதையெல்லாம் செல்போனிலே பார்த்து கொண்டு, சினிமா படங்களை பார்த்து கொண்டு, ஊடகங்களை பார்த்து கொண்டு வீண் வேலை செய்து கொண்டிருக்கிற நான், சாப்பிட்ட உடனே ஒரு தூக்கம் போடுகிற நான், சோறுண்ட மயக்கரவே சுகந்தேடி அலையும் வீண் சுகந்தேடி உறங்கும் நான் சோம்பேறியான நான். சாதாரண ஆள் இல்லை, சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் படுத்துவங்கணும். சோறுண்ட மயக்கரவே சுகந்தேடி உறங்கும் வீண் சோம்பேறியான நான். கூறுகொண்ட சோளமோடு குதிகொண்டு வறுமைமனை எது கொண்டும் தடுக்க அறியேன். காடு வாங்கிறது, வீடு போங்கிறது, அந்த நிலைமை வந்து விட்டது. ஆகவே அங்க கூறுகொண்டு சோளமோடு குதிகொண்டு வறுமைமனை எது கொண்டும் தடுக்க அறியேனே. பேரு கொண்ட சன்மார்க்கர் பேணும் வளர்ப்பதையின் சர்க்குருவே சன்மார்க்க வள்ளலே. உன்னை விட்டால் எனக்கு கதி இல்லை, திருவருட்பாவை விட்டால் எனக்கு ஒரு கதி இல்லை. ஆகவே உன்னை நம்பி என் கோரிக்கையை உன்னிடத்திலே வைத்திருக்கிறேன். தயவு செய்யுங்கள். என்னுள்ளத்தில் தயவை உருவாக உள்ள எம்பெருமானே இறைவா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, என் உள்ளத்திலே எழுந்தருளுங்கள், என் உள்ளத்துக்கு வாருங்கள். என்னை போலவே உலகத்திலே உள்ள எல்லா மக்களும் எல்லோருமே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொன்ன தெய்வமே, அது அப்படியே பலிதமாகுக. உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. எல்லா உயிர்களும் ஒரு காலத்தில் இன்புற்று வாழும். போரும் பூசலும் இல்லாத அந்த உலகம் சந்தோஷமாக நிம்மதியாக வாழும். அப்படிப்பட்ட வாழ்வை உலக மக்களுக்கு தருவதற்காகத்தான் 1823 தாங்கள் பிறந்தீர்கள். இன்றைக்கு 203 வருடமாகிறது. போரும் பூசலும் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் போரும் பூசலும் இருக்கிறது. இவைகளையெல்லாம் நீக்கி எல்லோரும் சுகமோடு வாழ அருள் புரியுங்கள் என்று வேண்டி இத்துடன் இன்றைய நிறையை உறவி செய்கிறேன். நாளைக்கு வேறொரு புதிய பொருளை பற்றி, நாளைக்கு ஒரு பேச்சு, புதன்கிழமை வியாழக்கிழமை என்ற 2 நாட்களிலே சுத்த சன்மார்க்கத்தை பற்றி இயன்றளவு, அதாவது ஒரு நல்ல செய்தியை, இந்த மதங்கள் நமக்கு ஒன்றும் செய்யாது என்று வள்ளல் பெருமான் சொன்னது உண்மையா பொய்யா?
என்பதை பற்றிய ஒரு சொற்பொழிவை புதன் வியாழன் 2 நாளிலும் முடிஞ்சளவு சொல்லுவோம். இதை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை அன்பர்களுக்கும் பேரறிஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உலக மக்களுக்கும் என்னுடைய வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நிறைவு.